இந்த கடனிலிருந்து நான் வெளியே வர விட்டாலும், இந்த கடன்ல இருந்து வெளியே வருகிற சக்தி எனக்குள்ளே இல்லாவிட்டாலும், நான் ஒண்ணு நம்புறேன், என் ஆண்டவர் மேல நான் நம்பிக்கை வச்சிருக்கிறேன், என் ஆண்டவர் மேல நம்பிக்கை வச்சிருக்கிறேன். இன்றைக்கு ஜெபத்துல இருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளே, நீங்கள் குறைவானவர்கள் தான், உங்களுடைய வருமானங்கள் குறைவானது தான். ஆனா நீங்க எல்லாருமே யாரை நம்பணும் அப்படின்னா, ஆண்டவரை நீங்க நம்பணும். நம்பாம அந்த பிரச்சனையிலிருந்து நீங்க வெளியே வரவே முடியாது. உங்களுக்குள்ளே, உங்களுடைய சரீரத்திற்குள்ளே, இருதயத்திற்குள்ளே அந்த நம்பிக்கை தன்மை போய் பல ஆண்டுகளா இருக்கலாம். இனி யார் பூஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த நம்பிக்கை கொடுக்காத மாதிரி உங்களுக்கு நடந்து கொண்டே இருக்கலாம். தூங்கும் போது, எந்திரிக்கும் போது, நீங்க பேசும்போது, நீங்க சாப்பிடும் போது உங்களுடைய இருதயம் சொல்லிட்டே இருக்கலாம், நீ அவ்வளவுதான்டா, அவ்வளவுதான்டா, நீ வெளியே வர முடியாதுடா, உன் திராணிக்கு மிஞ்சி நீ வாங்கிட்ட, உன் பலத்துக்கு மிஞ்சி நீ வாங்கிட்ட, அவ்வளவுதான், நீ மூழ்கிற, உன் பிள்ளைக்கு நீ கடனை வச்சுட்டு தான் போற, உன் மகளுக்கு நீ கடனை வச்சுட்டு தான் போற, நீ ஒரு கடன்காரியாகவே சாக போற, நீ ஒரு கடன்காரனாகவே சாக போற அப்படின்னு உங்க மனசு சொல்லிக் கொண்டே இருந்தாலும், இன்னைக்கு இந்த ஜெபத்தில் இருக்கிற எல்லாரும் கையை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், நீர் என்னை இதிலிருந்து வெளியே கொண்டு வர வல்லவர், நீ இதிலிருந்து என்னை தூக்கி எடுக்க நல்லவர். அவர் மேல இல்லை என்றால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை எப்பொழுது வருதோ அப்போதே ஆண்டவர் அற்புதம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார். கையை உயர்த்தி எல்லாரும் ஒரு ஜெபமாய் சொல்லலாமா? அப்பாவை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன், ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன் சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன். முழு பலத்தோட சொல்லுங்க, ஆண்டவரே நான் உங்களை நம்புறேன்.